வணக்கம். நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன். தினம் ஒரு கதை நிகழ்ச்சியில் இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். சேக்கிழார் பெருமானுடைய பெரிய புராணத்தின் சிறப்பை அவர் காலத்திற்கு பிறகு வாழ்ந்த பல நூறு தமிழறிஞர்களும் புலவர்களும் அடியார் பெருமக்களும் பலவிதத்திலும் வியந்தோதி கொண்டாடியிருக்கிறார்கள். 63 நாயன்மார்களுடைய கதையை தனித்தனியே தொகுத்து சொல்லுவது கூட எளிமையானது. அதை ஒரு வரிசைப்படுத்தி ஒருவரோடொருவர் தொடர்புபடுத்தும் இடத்திலே தொடர்புபடுத்தி தனியாக இருக்கக்கூடிய இடத்தில் தனித்து வைத்து பாடி என்று ஒரு பெரிய செயல் அது. அவ்வளவு எளிமையாக இற்றைக்கும் 800-900 ஆண்டுகளுக்கு முன்பு அத்தனை பேருடைய சரித்திரமும் அவரவர்கள் வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்த இடத்தில் அப்போதிருந்த கலாச்சார பண்பாடு அந்த கூறுகள் இவற்றையெல்லாம் சேகரித்து ஒரு பெருங்காவியம் போலே பாடுவதென்றால் அது அவ்வளவு எளிமையானது அல்ல. இன்னும் சொல்லப்போனால் அதை ஊன்றி வாசிப்பவர்களுக்கு மனித செயலால் இது நடந்திருக்குமோ என்று வியக்கும்படியே இருப்பதாய். அதனால்தான் நடராஜ பெருமான் அடியெடுத்து கொடுத்ததோடு அது நிறைவு செய்யும் வரையிலும் உதவினார் என்று பார்க்கிறோம். இது இறைவன் வாக்காகவே வெளிப்பட்டதாக கொள்ளத்தான் முடியும். அவ்வளவு சிறப்பு இந்த ஒரு நூலுக்கு இருக்க பார்க்கிறோம். அதனால்தான் அடியார்களுடைய பெருமையை பேசக்கூடியதாய் சிவபெருமானுடைய இடது கண்ணாக வைத்து சொல்லப்படுவது. இறைவனுடைய 3 திருக்கண்களாக 3 புராணங்கள் இருக்க பார்க்கிறோம். வலக்கண் இறைவனுடைய திருமேனியில் வலது பாகம் சிவபாகமாகவே விளங்கக்கூடியது. அது இறைவனுடைய அருட்திருவிளையாடலை பாடக்கூடியதாய் இருக்கும் திருவிளையாடற் புராணம். இறைவனை முன்னிறுத்தி வந்தது. இரண்டாவது அவன் அருள் வடிவமாக இருக்கக்கூடிய இடது பாகம் அன்னையினுடைய பாகம். அந்த பகுதி அந்த கண் இடக்கண்ணாக இருப்பது அடியார்கள் பெருமை பேசக்கூடியதாய் விளங்கும் பெரிய புராணம். நெற்றிக்கண்ணாக இருப்பது அந்த நெற்றிக்கண்ணிலிருந்தே தோன்றிய கந்தக்கடவுளின் சிறப்பை பேசக்கூடிய கந்தபுராணம். இப்படி இந்த 3 புராணங்களையும் சிவபெருமானுடைய 3 திருக்கண்களாக வைத்து பாடும் மரபு உண்டு. அந்த நிலையில் சேக்கிழார் பெருமான் மிகச்சிறப்பாக ஆய்வு செய்து அவற்றிலிருந்து தொகுத்த செய்திகளையெல்லாம் சேர்த்துத்தான் பெரிய புராணம் பாடுகிறார். அதிலே ஒவ்வொரு நாயன்மாரும் தனித்தனியே அவரவர் அளவிலே அவரவர்களுடைய நிலையில் நின்று அவர்கள் இறைவனிடமும் இறைவனுடைய அடியார்களிடமும் அன்பு செய்த சிரம் பேசப்படுகிறது. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஒரு வரியிலே பாடிப்போன அடியார் பெருமையை தனித்தனியே ஒரு பகுதி புராணமாக வைத்து பாடுதல் என்பது அவ்வளவு எளிமை இல்லை. அந்த வரிசையில் இல்லையே எண்ணாத இயற்பகைக்கும் அடியேன் என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடிய இயற்பகை நாயனாருடைய சரித்திரத்தை அவருடைய புராணத்தை சேக்கிழார் சொன்ன விதத்திலே அனுபவிப்போம். இல்லையே எண்ணாத இயற்பகை. இயற்பகையார் என்பது அவருடைய இயற்பெயராக இருக்க வாய்ப்பில்லை. அவருடைய இயற்பெயர் என்னவோ நாம் அறிவோம். ஆனால் இயற்கைக்கு மாறாக இருந்தவர், இயற்கை என்று விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த விதிகளுக்கு எதிர்தரப்பிலே நின்றவர் என்று கூட சொல்லலாம். அதற்கு மாறாக விளங்கியவர். அதனால் அவரை இயற்பகையார், இயற்கை விதிகளுக்கு அப்பாற்பட்டவர் என்று பார்க்கிறோம். அவருக்கு சிறப்பாக சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்லும் அந்த பகுதி என்ன என்று பார்த்தால், இல்லையே எண்ணாத இயற்பகை. இவர் யார் என்ன கேட்டு வந்தாலும் இல்லை என்று சொல்லாது தட்டாது அவர்கள் கேட்ட பொருளை கொடுத்து விடுவார். யார் என்ன கேட்டு வந்தாலும் என்று சொன்னால் அங்கே சிவனடியார்களை குறித்து திருநீறு தரித்து ருத்ராட்சம் அணிந்து சிவபெருமானுடைய திருநாமத்தை சொல்லிக்கொண்டு வரக்கூடிய அடியார் பெருமக்கள் என்ன கேட்டாலும் இல்லை என்று சொல்லாது வழங்கும் பெருங்குணமுடையவர். அப்படி ஒரு உயர்ந்த நிலையிலே நின்றார். என்ன கேட்டு வந்தாலும் கொடுத்து விடுவாரா? ஆம், எது கேட்டு வந்தாலும் கொடுத்து விடுவார். அதுதான் அவருடைய சிறப்பு. குலங்களுள் நல்ல செல்வச் செழிப்போடு இருக்கக்கூடிய வணிகர் குலத்திலே பிறந்தவர். அதுவும் நல்ல செல்வச் செழிப்பு நிறைந்த சோழ வளநாடு. அங்கேயும் வணிகத் தலைநகரமாக விளங்கிய துறைமுகப்பட்டணமான காவேரி பூம்பட்டினத்தில் பிறந்தார். காவேரி பூம்பட்டினம் மிகவும் தொன்மையான ஒரு வணிகத் தலைநகரம், துறைமுக நகரம். சங்ககாலத்திலிருந்து தொடர்ந்து நமக்கு சோழர்களுடைய துறைமுகமாகவே பேசப்படுவதும் சிலப்பதிகாரமாகிற அந்த ஒப்புயர்வற்ற காவியத்திற்கான கதைக்களனாக இருப்பதும் பல இடங்களில் புகார் நகரத்தினுடைய பெருமை பாடல்களாக விரிந்திருக்க பார்க்கிறோம். அப்படி சொல்லப்படும் செல்வச் செழிப்புதானோ என்னவோ அங்கே வணிகர்கள் எல்லோரும் நல்ல செல்வச் செழிப்போடு இருந்திருக்கிறார்கள். அவர்களில் ஒருவராக இது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் 8ஆம் நூற்றாண்டு என்று கொண்டால் அதற்கு சில நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே வாழ்ந்தவராகத்தான் இயற்பகையாரை பார்க்க வேண்டும். அத்தகைய சிறப்போடு பூம்புகார் நகரம் இருந்தது ஒரு 3, 4, 5ஆம் நூற்றாண்டு வரை. அந்த காலத்தை சேர்ந்தவராக கொண்டோம்னா 3, 4ஆம் நூற்றாண்டு இவருடைய காலமாக இருந்திருக்க வேண்டும் என்று ஒருவாறு யூகிக்கலாம். அப்படி அந்த காலத்திலே செல்வச் செழிப்போடு கூடிய வணிகர் குலத்திலே வணிகம் செய்யக்கூடியவராகவே பிறந்தருளி
அந்த குலத்தன்மத்திற்கேற்றாற் போலே சிறப்பான முறையில் வணிகம் செய்து நிறைய செல்வம் சேர்த்தார். சேர்த்த செல்வத்தால் என்ன பயன்? வேண்டும் என்று வந்தவருக்கு கொடுக்கப்படும் போதுதான், உதவும் போதுதான் செல்வம் தன் பயனை அடைகிறது. அந்த வாக்கிற்கு இணங்க இவரும் அதையே விரதமாக கொண்டிருந்தார். நாள்தோறும் வீட்டிற்கு வரக்கூடிய சிவனடியார்களை சிவபெருமானாகவே பாவித்து அவர்கள் திருவடியை விளக்கி அவர்களுக்கு வேண்டுமானவற்றையெல்லாம் கொடுத்து அன்னமிட்டு பரிசுகள் கொடுத்து அவர்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வார். இதுவே இவர் பூண்டிருந்த விரதம். இந்த விரதம் நாட்கள் செல்ல செல்ல மிகச்சிறப்பான முறையிலே அமைந்து வர பார்க்கிறோம். உலகெல்லாம் இவர் புகழ் நிறைந்தது. பல நாடுகளிலிருந்தெல்லாம் வந்த சிவனடியார்கள், தூரதேசத்திலிருந்து வந்தவர்கள் எல்லாம் புகார் நகரத்திற்கு புண்ணிய நீராடச் சென்றால் இயற்பகையாருடைய இல்லத்தில் தங்கிக் கொள்ளலாம். அவர் கேட்டவற்றையெல்லாம் கொடுக்கக்கூடியவர். அங்கே எப்போது சென்றாலும் இல்லை என்று சொல்லாது அங்கே அன்னம் வழங்குவதும் அடியாருக்கு வேண்டியவற்றை கொடுப்பதும் அவர் குணமாக இருந்தது என்பதை அறிந்து கொண்டு அவரிடம் வந்து பரிசு பெற்று சென்றவர்கள் அடியார்கள் பலர். இப்படி காலம் சென்றவாறே இயற்பகையாரினுடைய அந்த ஒப்புயர்வற்ற பக்தி, துளியும் சஞ்சலமில்லாத அந்த பக்தி, இறைவன் பேரிலே அவர் கொண்டிருந்த அந்த பற்று, மற்ற எந்த பொருளிலும் அவர் வைக்காத பற்று, அதனுடைய சிறப்பை உலகம் உணர வேண்டிய ஒரு காலம் வந்தது. சிவபெருமானும் அதற்கு தகுதியாய் ஒரு திருவேடம் தாண்டி திருவு விளையாடல் புரிய அந்த நகரத்திற்கு எழுந்தருளினார். பூம்புகார் நகரத்திற்கு சிவபெருமான் சிவவேதியர் வேடத்திலே எழுந்தருளுகிறார். சிவாலயங்களிலே இறைவனுடைய திருமேனியை தொட்டு தீண்டி பூசிக்கும் பேறு பெற்ற சிறந்த ஒரு பிறவி. அந்த வடிவிலே திருவேடம் தாங்கி இறைவன் பூம்புகார் நகரத்திற்கு வருகிறார். வந்தவர் இல்லையே எண்ணாத இயற்பகையாரினுடைய இல்லத்திற்கு எழுந்தருளி அந்த வீட்டு வாசலை அவர் அடைந்த போதே இயற்பகையார் பெரும் சந்தோஷமடைந்து மனைவியையும் அழைத்து வந்திருந்த அடியாரை வரவேற்று அவர் அமருவதற்கு தகுதியாய் ஒரு ஆசனமிட்டு அமர்ந்த அவருடைய திருவடிகளிலே விழுந்து வணங்கி திருவடியை விளக்கி அவரிடம் வேண்டியவற்றையெல்லாம் கேட்டு அதை பெற்றுக்கொண்டு எங்களை அருள வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். பார்த்த சிவபெருமான், வயோதிகம் அடைந்திருக்கக்கூடிய எனக்கு வேண்டும் என்ற அளவில் எந்த பொருள் பேரிலும் பற்றில்லை. நான் மிகுந்த தூரதேசத்திலே சிவாலய தொண்டு செய்து வருபவன். எனக்கென்று யாரும் இல்லை. எனக்கான தேவைகளை பார்த்து கொள்ள எனக்கு உதவியாக இருக்க, எனக்கு துணையாக இருக்க ஒருவரும் இல்லை. அந்த நிலையில் இருக்கும் எனக்கு இப்பொழுதைய ஒரே தேவை, எனக்கு சேவை செய்வதற்கான ஒரு பெண். உன்னுடைய மனைவியை என்னோடு என் வீட்டிற்கு நீ அனுப்பி வைக்க வேண்டும். நான் உன்னிடம் கேட்டு வந்திருப்பது இதுதான் என்று சொன்னார். இதை வாசிக்கும் போதே நமக்கு இப்படியெல்லாமும் நடக்குமா என்ற ஒரு கேள்வி வரலாம். இவரோ இயற்பகையார், வந்திருப்பதோ இறைவன். இப்படி ஒரு விரதம் பூண்ட இவருடைய பெருமை உலகிற்கு உணர்த்தப்பட வேண்டும் என்றால் இதையும் கேட்ட மாத்திரத்தில் கொடுத்தவர் இவர் என்று நடந்தால்தானே முடியும். அதனால் இறைவன் இப்படி ஒரு திருவிளையாடலை செய்கிறார். அதையெல்லாம் ஆழ்ந்த எண்ணத்தோடு வாசித்து தெளிய வேண்டும். மேலோட்டமாக படித்தால் இறைவன் இப்படியெல்லாம் செய்வாரா, மாற்றார் ஒருவருடைய மனைவியை என்னோடு அனுப்பிவை என்று சொல்லுவது அறமாகுமா என்ற கேள்விகள் வரலாம். செயற்கரிய செய்பவர்கள்தான் பெரியவர்கள். யாரும் செய்ய துணியாத காரியத்தை இயற்கைக்கே பகையாய், இயற்கையை எதிர்த்து இயற்கை விதிகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு செயல்படக்கூடியவர்களாக இருந்ததால் தான் அவர்கள் புகழ் 1700 ஆண்டுகள் கழிந்தும் இன்றும் சிறப்பாக பேசப்படுவது அதற்கு காரணமாகிறது. ஆனால் அந்த இடத்தில் கேட்ட அந்த வார்த்தையை உடனடியாக ஏற்றுக்கொண்டார் இயற்பகையார். தன் மனைவியிடமும் போய் இதை சொல்லுகிறார். வந்திருக்கக்கூடிய சிவனடியார் வயோதிகர், அவருக்கு பணிவிடை செய்வதற்கு ஆள் இல்லையாம். தனியே அவர் துன்பப்படுகிறார். சிவாலய தொண்டு செய்யும் அவருக்கு உதவியாக உன்னை வேண்டும் என்று கேட்டிருக்கிறார், நீ செல்ல வேண்டும் என்றார். தம் மனைவி ஒரு நிமிடம் பதறினாலும் கூட கணவன் சொன்ன சொல் என்ற மாத்திரத்தில், சரி இது இறைவன் இப்படித்தான் ஆணையிட்டார் என்றால் அது அந்த அளவில், வந்திருக்கும் அடியவரை இறைவனாக நாம் பார்க்கிறோம் என்று கொண்டால் இறைவன் சொன்ன சொல்லாகத்தானே அதையும் கருத வேண்டும். அந்த நிலையில் அவர் சொன்னபடியே கணவன் கேட்டுக்கொண்டதின்படி அதற்கு இசைகிறார். இந்த இடத்தில் இயற்பகையார், அவரது மனைவியார் இருவரையும் நாம் ஒரு நிமிடம் நின்று சிந்திக்க வேண்டும். என்ன மாதிரியான சங்கல்பம் அவர் மனதிலே, எத்தனை திருடச்சித்தம் இருந்தால் இப்படி வைக்கப்பட்ட வேண்டுதலை இயற்பகையார் அங்கீகரித்திருப்பார். அதற்கு தன் மனைவியும் இசைந்திருப்பார். இதெல்லாம் இயற்கைக்கு பகை என்பது இதுதான். வேறு ஒருவரும் செய்ய துணியாத செயலை அடியார் ஒருவர் கேட்டார் என்ற மாத்திரத்தில் எவ்வித தட்டுப்பாடும் இல்லாமல் உடனடியாக இசைந்த அந்த குணம், அதுதான் இங்கே முக்கியமாக பார்க்கப்படுவது. கேட்ட மாத்திரத்தில் அம்மையாரும் இசைந்தார். முதலில் சிந்தித்தவர் அப்புறம் கணவனே சொல்லிவிட்டார் என்ற நிலையில் இசைந்தார். அந்தபடிக்கே இயற்பகையார், சுவாமி நீங்கள் கேட்டது போலே உங்களுக்கு பணிவிடையாக உங்களோடு வருவதற்கு என் மனைவியை கொடுத்து விட்டேன் என்றவர் சொல்ல, சிவபெருமான் அது மட்டும் போதாது, எனக்கு இன்னும் ஒரு உதவி நீ செய்ய வேண்டும் என்றார். இதற்கு மேல் கேட்க என்ன இருக்கு?
திருமணம் செய்து கொண்டு வாழ்ந்த மனைவியை கூட கொடுத்தாகிவிட்டது. இதற்கு மேல் என்ன இருக்கென்று பார்த்தபோது, இவளை அழைத்து கொண்டு நான் செல்லும் போது ஊர் எல்லை வரையில் நீ எங்களுக்கு பாதுகாப்பாக வர வேண்டும் என்று கேட்டார். ஏன்னா ஊரில் இந்த விஷயம் யாராவது கேள்விப்பட்டால் உன்னை விட்டாலும் விடுவார்கள், என்னை விடமாட்டார்கள். எத்தனை தைரியம் இருந்தால் ஒரு அடியாருடைய மனைவி இப்படி நீ பெற்றுச் செல்லலாம் என்று சண்டைக்கு வருவார்கள். அதனால் எனக்கு நீ துணையாக வர வேண்டும், எங்களை பத்திரமாக அழைத்து கொண்டு போய் ஊரெல்லையை கடந்து விடும் வரையில் துணையாக வர வேண்டும் என்றாராம். இதற்கும் இசைந்தார் ஏற்பகையார். ஆமாம், அது அப்படித்தானே இருக்க முடியும். அடியார் ஒருவர் கேட்ட பொருளை கொடுத்தாகிவிட்டது, அதை அவர் பத்திரமாக கொண்டு செல்ல வேண்டுமே, வழியிலே யாராவது பார்த்து பறித்து கொண்டால் அதுவும் நம் கடமைத்தானே என்று சொல்லி கையிலே வில்லும் வாளும் ஏந்தி கொண்டு அவருக்கு துணையாக நடந்தார். மனைவியை அந்த வந்திருந்த சிவவேதியரிடம் ஒப்படைத்து அவர்கள் இருவரையும் பத்திரமாக கொண்டு போய் ஊர் எல்லை வரையில் விட வேண்டியதனால் அவரும் துணையாக நடந்தார். விஷயம் கேள்விப்பட்ட ஏற்பகையாரினுடைய உறவினர்கள் யாரும் இதை கேட்டுக்கொண்டு எப்படி இருப்பார்கள்? யாரோ ஒருவர் வந்தாராம், வந்த அடியவர் உன் மனைவியை தா என்று சொன்னதும் இவரும் தூக்கி கொடுத்தாளாம், அவளும் இசைந்தாளாம். இப்படியெல்லாம் நடக்கத் தொடங்கினால் நாளைய சமுதாயம் என்ன ஆகும்? அது இப்படியே விட்டுவிட்டால் அது கெட்டுப்போய் விடுமே, கேட்பதற்கு ஆளில்லாமல் போனால் சமுதாய விதிகள் எல்லாம் குலைந்து போய்விடும் என்று எண்ணிய அவர்கள் ஊரின் நலம், சமூக அக்கறை இதையெல்லாம் காரணமாக கொண்டு இதை இப்படியே விடக்கூடாது என்று சென்று அவளை தடுத்து அழைத்து வருவோம். வந்தவர் எதிர்த்தார் என்றால் அவரை நாம் தாக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே ஆயுதங்களோடு அவர்களும் புறப்பட்டு வந்தார்களாம். பார்த்த ஏற்பகையார் ஒருவரையும் விட்டு தள்ளாது வந்திருந்த சிவவேதியரையும் மனைவியையும் பாதுகாத்தபடியே எதிர்த்து வந்த உறவினர்கள், சுற்றத்தார்கள், நண்பர்கள், ஊரார்கள் எல்லோரையும் பஞ்சாட்சரமோதியபடியே அவர்களையெல்லாம் வெட்டி வீழ்த்தினார் என்று பார்க்கிறோம். ஒரு நிலைப்பாடு என்றால் இப்படித்தான். இதெல்லாம் தான் இயற்கைக்கு பகையாக இருப்பது. உறவினர்கள், சுற்றத்தார்கள் ஒருவரையும் விடாது அத்தனை பேரையும் வீழ்த்தினாராம். யாருக்காக? வந்து நின்ற ஒரு அடியவருக்காக. அடியவரினுடைய அந்த அவர் திருவடியிலே இவர் வைத்திருந்த பக்தி, அவரை சிவவடிவமாகவே பார்த்ததால் வந்த விளைவு அத்தனை பேரையும் வெட்டி வீழ்த்தி முடித்தார். முடித்த பிறகு அங்கே வந்திருந்த வேதியர், ஆகட்டும், இனி நான் இவளை அழைத்து கொண்டு செல்கிறேன், உன்னுடைய உதவிக்கு நன்றி என்று கூறிவிட்டு நடையை கட்டினார். ஏற்பகையாரும் மனநிறைவோடு இறைவன் அடியார் கேட்டதை கொடுத்தோம், அதையும் பத்திரமாக்கி கொடுத்தோம் என்ற எண்ணத்தோடு அங்கிருந்து நீங்கினார். பூம்புகாரினுடைய ஒரு பகுதி சாயாவனம் என்றழைக்கப்படும் திருச்சாய்க்காடு பாடல் பெற்ற தலம். அந்த திருத்தலத்தினுடைய எல்லையை அடைந்தவாறே அந்த ஏற்பகை நாயனார் வீட்டிற்கு வந்து கொண்டிருக்கிறார். சுவாமி அந்த பெண்ணை அழைத்து கொண்டு சாய்க்காடு அருகே வந்தவர் திடீரென்று ஏற்பகையார் கேட்கும்படியாய் ஓலம் ஓலம் என்று ஒலி எழுப்பினாராம். ஓலம் என்று சொன்னால் பாதுகாக்க வேண்டும், ஏதோ ஆபத்து வந்து விட்டது என்று அர்த்தம். அப்படி அவர் ஓலமிட்டு அழைக்க அதை கேட்ட ஏற்பகையார் மறுபடியும் யாரோ வந்துவிட்டார்கள் போலும் என்று பாய்ந்தோடி போய் எந்த திசையிலிருந்து ஏற்பகை முனிவா ஓலம் ஓலம் என்று குரல் கேட்டதோ அந்த சத்தம் வந்த திசையை நோக்கி ஓடிச் சென்று நின்று பார்த்தார். பார்த்த இடத்திலே சோதி பிழம்பாக சிவபெருமான் காட்சி தந்தார். அருகே அவர் மனைவி மட்டும் இருக்கிறாள், வந்த வேதியர் காணப்படவில்லை. அந்த இடத்தில் இடப வாகனத்திலே சுவாமியும் அம்மனும் காட்சி தந்து, யாரொருவரும் செய்ய துணியாத காரியம், அடியார் சிறப்பை உணர்த்த வேண்டி நீ இவ்வளவு தூரத்திற்கும் இசைந்தாயே, உன் பெருமை என்றும் நிலைத்திருக்கட்டும், நீயும் உன் மனைவியும் நம்மை வந்து அடைவீர்கள் என்று இருவருக்குமாய் வீடுபேற்றை வழங்கி அவரை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஏற்பகையாருடைய சிறப்பை உணர்ந்து அடியார்களுள் ஒருவராக வைத்து பாடும் அளவிற்கும் உயர்த்தினார் சிவபெருமான் என்று பார்க்கிறோம். இயற்கைக்கே எதிராக நின்று பகையாக நின்று இல்லையே என்னாது வாழ்ந்த அடியாரையே இறைவனாக வழிபட்ட ஏற்பகை நாயனார் சிந்தனையோடு இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். நாளைய தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.